புதுச்சேரியில் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டு கணவன் மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. புதுச்சேரி வெங்கடேஸ்வரா நகர் பகுதியைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் இந்துமதி தம்பதிக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர். மனைவியின் நடத்தை மீது சந்தேகம் அடைந்த விக்னேஸ்வரன் அவரிடம் அவ்வப்போது தகராறு செய்து வந்துள்ளார். இதனால் விக்னேஸ்வரனை அவரது உறவினர்கள் மருத்துவரிடம் அழைத்துச் சென்று மனநல சிகிச்சை அளித்துள்ளனர். இதனிடையே வழக்கம் போல பிள்ளைகள் பள்ளி சென்ற நிலையில் வீட்டில் தனியாக இருந்த இந்துமதியிடம் விக்னேஸ்வரன் தகராறு செய்துள்ளார். அப்போது ஆத்திரமடைந்த அவர் கத்தியால் இந்துமதியின் கழுத்தை அறுத்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் மனைவியை கொலை செய்த விக்னேஸ்வரன் காவல் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.